மண்டலம். மனிதனின் எலும்பு மண்டலத்தை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அவையாவன அச்சு சட்டகம், இணையுறுப்பு சட்டகம். அச்சு சட்டகத்தில் மண்டையோடு, ஹயாய்டு எலும்பு, முதுகெலும்பு தொடர், மார்பறை எலும்புகள் உள்ளன. இணையுறுப்பு சட்டகத்தில் கை, கால்களின் எலும்புகள், அவை இணைக்கப்பட்டுள்ள மார்பெலும்பு வளையமும் இடுப்பெலும்பு வளையமும் உள்ளன. மனிதனின் உடலில் 206 எலும்புகள் உள்ளன. மூட்டு. ஓர் மூட்டு 2 எலும்புகளின் பொருந்துதலால் ஏற்படும். மூட்டுகளை இரு வகையாக பிரிக்கலாம். 1 அசையா மூட்டு, 2 அசையும் மூட்டு. அசையா மூட்டு. எலும்புகளுக்கிடையே உள்ள மூட்டுகளில் அசைவு இருக்காது. எடுத்துக்காட்டு கபால எலும்புகள். அசையும் மூட்டு. இவ்வகையில் ஒன்றோடு ஒன்று இணையும் எலும்புகள் அசைவுத் தன்மையை பெற்றுள்ளன. மூட்டின் அமைப்பு. ஒரு அசையும் மூட்டில் உள்ள எலும்புகளின் இணையும் பகுதியில் மிருதுவான வழுக்கக்கூடிய குருத்தெலும்பு காணப்படுகிறது. இணையும் எலும்புகள் பந்தகங்கள், தசை நாண்கள், மூட்டுரை இவற்றால் இணைக்கப்பட்டுள்ளன. அதற்கு சினோவியல் உறை என்று பெயர். இது சினோவியல் திரவத்தை சுரக்கிறது. ஏற்படுத்தும் அசைவிற்கேற்ப மூட்டுகள் 4 வகைப்படும். அவை 1 முளை மூட்டு, 2 பந்து கிண்ண மூட்டு, 3 கீழ் மூட்டு, 4 வழுக்கு மூட்டு. முளை மூட்டு இது கழுத்து பகுதியில் காணப்படுகிறது. முதலாவது முள் எலும்பான அட்லஸ், இரண்டாவது எலும்பான ஆக்சிஸை ஆதாரமாக கொண்டு சுழல்கிறது. இது மண்டையோட்டை தாங்கி தலையை பக்கவாட்டில் திருப்ப உதவுகிறது. பந்து கிண்ண மூட்டு இது எல்லா பக்கங்களிலும் தடையற்ற அசைவை ஏற்படுத்துகின்றது. இது இடுப்பெலும்பு தொடை எலும்போடு சேருமிடம், தோள்பட்டை எலும்பு கை எலும்போடு சேருமிடம் ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. கீழ் மூட்டு. கீழ் மூட்டு ஒரே திசையில் மட்டும் அசைவை ஏற்படுத்தும். இத்தகைய மூட்டு முழங்காலிலும் முழங்கையிலும் காணப்படுகிறது. வழுக்கு மூட்டு. இத்தகைய மூட்டு உள்ளங்கை எலும்புகளுக்கிடையேயும் உள்ளங்கால் எலும்புகளுக்கிடையேயும் காணப்படுகின்றன. இங்குள்ள எலும்புகள் ஒன்றன் மீது ஒன்று வழுக்கிச் செல்கின்றன.